வணக்கம். டெக்னாலஜி முதலீட்டு உலகத்துல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கு. உலகின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனங்கள்ல ஒன்னான சாஃப்ட்பேங்க் இப்போ ஏஐ உலகத்தோட சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற என்விடியா பங்குகளை மொத்தமா வித்துட்டாங்க. இது ஏதோ சும்மா நடந்த விற்பனை இல்ல, இது ஒரு பெரிய கேம் பிளான். அப்போ அந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில கிட்டத்தட்ட $6 பில்லியன் மதிப்புள்ள ஒரு வின்னிங் லாட்டரி டிக்கெட் இருக்கு. நீங்க அதை விற்பீங்களா? ஆனா சாஃப்ட்பேங்க் வித்துட்டாங்க. ஏன் எப்படி செஞ்சாங்க? இந்த ஒரு கேள்விதான் இப்போ டெக் உலகத்தையே ஒரு உலுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சேல் மூலமா சாஃப்ட்பேங்க்குக்கு கிடைச்ச லாபம் மட்டும் எவ்ளோ தெரியுமா? முழுசா $5.8 பில்லியன். நினைச்சு பாருங்க, இந்த ஒரு தொகை பல சின்ன நாடுகளோட ஒரு வருஷ பட்ஜெட்டை விட அதிகம். அதனால இத வெறும் ஷேர்ஸ் விக்கிறதா பார்க்க முடியாது. இது ஒரு புது யுத்தத்துக்கு ஆயுதங்களை சேர்க்கிற மாதிரி. அப்போ இவ்ளோ பெரிய பணம் எங்க தான் போகுது? இது ஏதோ பயந்த பின்வாங்குற விஷயம் இல்ல. இது ஒரு புது மிகப்பெரிய திட்டத்துக்கான ரீஇன்வெஸ்ட்மெண்ட். அதாவது சாஃப்ட்பேங்க் தன்னோட அடுத்த பெரிய ஆட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கு. சரி, இத பத்தி சாஃப்ட்பேங்க் என்ன சொல்லுது தெரியுமா? அவங்களோட CFO இத அசெட் மானிட்டைசேஷன்னு ரொம்ப ஃபார்மலா சொல்றாரு. அதாவது சொத்துக்களை பணமாக்குறோன்னு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது டிஃபென்ஸ் கிடையாது. இது ஒரு புது அக்ரெசிவான அட்டாக்குக்கு தயாராகிறது தான். சரி, அந்த அட்டாக்குக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஒரே ஒரு குவார்ட்டருக்கு மட்டும் அவங்களுக்கு $30.5 பில்லியன் தேவைப்படுது. இந்த காசை வச்சு ஒரு குட்டி நகரத்தையே விலைக்கு வாங்கிடலாம் பாத்துக்கோங்க. இந்த பிரம்மாண்டமான பண தேவைக்காகத்தான் என்விடியா பங்குகளை வித்திருக்காங்க. அது இதுல ஒரு சின்ன பகுதி தான். அந்த $30.5 பில்லியன்ல ஒரு பெரிய பங்கு, கிட்டத்தட்ட $22.5 பில்லியன் ஒரே ஒரு கம்பெனிக்கு போக போகுது. அந்த கம்பெனி வேற யாரும் இல்ல, ChatGPTயை உருவாக்கி உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச ஓபன் AI தான். ஆமாம், சாஃப்ட்பேங்கோட புது பெட் இவங்க மேலதான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவை பார்த்துட்டு நியூ ஸ்ட்ரீட் ரிசர்ச்சை சேர்ந்த ரோல்ஃப் பல்க்னு ஒரு அனலிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த ஒரே குவார்ட்டர்ல அவங்க போடுற பணம் இதுக்கு முன்னாடி இருந்த 2 வருஷத்துல அவங்க மொத்தமா செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அதிகம்னு சொல்றாரு. இது ஏதோ சின்ன சேஞ்ச் கிடையாதுங்க, அவங்களோட முழு ஸ்ட்ராட்டஜியுமே தலைகீழ மாறிடுச்சுன்னு இது தெளிவா காட்டுது. அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட கோர் ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சு. இது ஒரு சிம்பிளான அனலாஜி மூலமா புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா, மண்வெட்டி கோடாரி விக்கிற வேலைய விட்டுட்டு தங்கத்தையே வெட்டி எடுக்கிற வேலைய பாக்குறது. இந்த அனாலஜி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கோல்ட் ரஷ் நடக்கும்போது நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, தங்கம் வெற்றவங்களுக்கு தேவையான டூல்ஸ, அதாவது மண்வெட்டி கோடாரி மாதிரி விஷயங்களை விக்கலாம். இல்லனா நீங்களே ஒரு மைனரா மாறி தங்கத்தை வெட்டி எடுக்கலாம். இப்போ சாஃப்ட்பேங்க் இந்த 2வது வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி என்விடியா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி AI புரட்சிக்கு தேவையான டூல்ஸ், அதாவது GPU சிப்ஸ்களை சப்ளை பண்றவங்களா சாஃப்ட்பேங்க் இருந்துச்சு. ஆனா இப்போ ஓபன் AIல இன்வெஸ்ட் பண்றது மூலமா அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி உண்மையான தங்கத்தையே, அதாவது ஃபவுண்டேஷனல் AI மாடல்ஸையே உருவாக்குற அந்த கோல்டு மைனராவே மாறிட்டாங்க. அப்போ என்விடியாவை வித்துட்டாங்கன்னா சாஃப்ட்பேங்க் AI ஹார்ட்வேர் பக்கமே இனிமே வரமாட்டாங்களா? முழுசா அதை விட்டு வெளியிட்டாங்களா? அப்படி நினைச்சா அது தப்பு. உண்மையில அவங்களோட வேர்கள் இந்த துறையில இன்னும் ரொம்ப ஆழமா பரவிதான் இருக்கு. அவங்க இன்னும் சிப் டிசைன்ல கிங்கா இருக்கிற ஆர்ம் ஹோல்டிங்ஸ்ல பெரிய ஸ்டேக் வச்சிருக்காங்க. உலகத்துக்கே சிப் தயாரிச்சு கொடுக்கற TSMCலயும் அவங்களுக்கு நல்ல பொசிஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம $500 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டார்கேட் டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட்ல அவங்க ஒரு முக்கிய பார்ட்னர். அதுபோக ஆம்பியர் கம்ப்யூட்டிங்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ சொல்லப்போனா அவங்க டூல்ஸ் விக்கிறத நிறுத்தல, கூடவே தங்கத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த மாதிரி செய்யறது சாஃப்ட்பேங்க் புதுசா? நிச்சயமா இல்ல. ஏன்னா என்விடியா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இந்த மாதிரி பணத்தை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல போடுற ஸ்ட்ராட்டஜியை அவங்க இதுக்கு முன்னாடியும் பல தடவை பண்ணிருக்காங்க. என்விடியா கூட அவங்க வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு சைக்கிள் மாதிரி. பாருங்க, 2017ல இன்வெஸ்ட் பண்றாங்க, 2019ல நல்ல லாபம் பார்த்துட்டு வெளியே வராங்க. அப்புறம் மார்க்கெட் மாறினதும் மறுபடியும் உள்ள வராங்க. இப்போ ஸ்டாக் பீக்ல இருக்கும்போது மறுபடியும் வித்துட்டு வெளியே போறாங்க. இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்ல, இது ரொம்ப பக்காவா பிளான் பண்ணின ஒரு கேபிட்டல் சைக்கிள். அப்போ நாம இங்க பாக்குறது ஒரு சாதாரண மூவ் இல்ல, இது ஒரு $1 ட்ரில்லியன் கேம்பிள். இது சாஃப்ட்பேங்கோட தொலைநோக்கு பார்வையா, இல்ல ரொம்ப ரிஸ்கான ஒரு கயிறு மேல நடக்கிற வித்தியா?
வாங்க இந்த மிகப்பெரிய மூவோட 2 பக்கத்தையும் அலசி பார்க்கலாம். ஃபினமைஸ் ரிசர்ச் சொல்ற மாதிரி லாபத்தை புக் பண்ணிட்டு வெளியேற இது ஒரு நல்ல டைம் தான். இது ஒரு வார்னிங் மாதிரி. அதாவது என்விடியாவோட வளர்ச்சி அதோட பீக்க தொட்டுடுச்சுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. இப்போ சாஃப்ட் பேங்க்குக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, அவங்க பேப்பர்ல பார்த்த அந்த லாபத்தை ஓப்பன் ஏஐ மூலமா ஒரு உண்மையான லாங் டேர்ம் வேல்யூவா மாத்தணும். அது நடக்குமா நடக்காதாங்கிறது தான் $1 ட்ரில்லியன் கேள்வி. கடைசி கேள்வி இதுதான். சாஃப்ட் பேங்க் இந்த ஏஐ புரட்சிங்கிற பெரிய அலையில சரியா சவாரி பண்ணி ஜெயிக்க போகுதா, இல்ல அதே அலையில மூழ்கி போயிடுமா? டூல்ஸ் விக்கிறத விட்டுட்டு அவங்க இப்போ தங்கத்தையே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேடலோட முடிவு அடுத்த டெக்னாலஜி யுகத்தோட சரித்திரத்தையே மாத்தி எழுதலாம். நாமளும் பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு.